ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் எவ்ரிபடி டு தமிழ் நாஸ்டாலஜியா சேனலின் என்ன பாட்டு பாட இணையத்தில் இருக்கிற ஒரு யூனிக்கான கேம் ஷோ. நான் பிரியா பார்த்தசாரதி அண்ட் நான் கேட்குற வித்தியாசமான க்ளூ வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த கேமோடைய சேலஞ்ச். திஸ் இஸ் சீசன் 4 எபிசோட் 42. வாங்க கேம்குள்ளே போகலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற பாடல்கள் எல்லாம் மென்மையான குரலுக்கு சொந்தக்காரரான பி.பி. ஸ்ரீனிவாஸ் இவருடைய குரல்ல வந்த பாடல்கள் தான். ஸோ கேள்விகள் பல ரூபத்தில் இருக்கும், பதில் எப்பவும் ஒரு பாட்டா இருக்கும். அது இன்னைக்கு பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடிய பாடலா இருக்கும். அண்ட் இந்த கேள்விகள் 6 கேட்டகரிஸ்ல வரப்போகுது. அந்த கேட்டகரிஸ் என்னன்னா, சோலோஸ் ஃபார் ஜெமினி, பிபிஎஸ் அவர்கள் ஜெமினி கணேசனுக்காக பாடிய சோலோ பாடல்கள். டூயட்ஸ் ஃபார் ஜெமினி, டூயட்ஸ் ஃபார் முத்துராமன், solos for Muthuraman, solos for other actors and duets for other actors. ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜெமினி கணேசனுக்கு தான் மேக்ஸிமம் பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியிருக்காரு. பட் அவரை தவிர மற்றவங்களுக்கு பாடின பாடல்களாமும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேள்விகளாக இருக்க போகுது. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் கேள்வி வேணும், எத்தனை பாயிண்டில் வேணும், 100, 200 அல்லது 300 பாயிண்டில் வேணும் அப்படிங்கிறத அவங்க எடுத்து விளையாடலாம். அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்க்கலாம். வி ஹாவ் முரளி, ஸ்ரீதரன் and Vanitha Mani. Welcome everybody to the show. Thank you. Hi. நம்ம எப்பவும் alphabetical orderல தான் போறது வழக்கம். So we'll start off the show with Mr. Murali. என் பேர் முரளி. நான் இங்க பல்லாவரத்துல இருக்கேன். Around 76 years and பழைய பாடல்கள் 50கள் 60 பாடல் ரொம்ப பிடிக்கும். Thank you. இன்னைக்கு நீங்க கேட்ட பாடல்கள் உங்களுக்கு கேள்விகளா வருதான்னு பார்க்கலாம். உங்களுடைய முதல் கேள்வி நீங்க எடுக்கலாம். Solos for Gemini 300 எடுத்த உடனே போல்டா போறீங்க. இட்ஸ் அ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்கும் சரண வரிகள். 2 பாட்டையும் நீங்க ஐடென்டிஃபை பண்ணாதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ். இதுல பாஸ்ல வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. பட் உங்களுக்கு தெரியலனா வேற யாருக்காவது நான் கேட்பேன். ஸோ உங்களுக்கான பாடல்கள் இதோ. ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம், பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன். யாருக்கென்று அழுத போதும் தலைவன் ஆகலாம், நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா. மனம் மனம் அது கோவில் ஆகலாம், உன்னுடன் ஆடி வர உள்ளமே தாவுதடா. எந்த பாடல்? மனிதன் என்பவன் தெய்வம் ஆகலாம் பாட்டு. ரெண்டாவது பால்மக்கும். இது வந்து வாழ்க்கை படகு. உன்னுடன் ஆடி வர கண்ணிரண்டும் தாமரை சின்ன சின்ன கண்ணனுக்கு. எஸ், அதுதான். It took you some time there but you got there finally. எஸ், 2 பாட்டுமே அழகா சொல்லிட்டீங்க. ரெண்டுமே விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில, பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குரல்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல்கள் தான். ஒன்னு மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், சுமை தாங்கி படத்துல வந்த பாடல் 1962ல. அத்தனை ஒரு அழகான அத்தனை இதமான ஒரு பாடல், அத்தனை அர்த்தம் பொதிந்த பாடல். இன்னொன்னு, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ சின்ன சின்ன கண்ணனுக்கு. இது ஒரு பியூட்டிஃபுல் சாங். வாழ்க்கை படகு படத்துல வந்தது. இது 65ல வந்த படம். சோ உங்களுக்கு சூப்பர். அண்ட் next question is for Sridharan, retired from Nabard and Reserve Bank. I'm 71 years. I'm living in Ashok Nagar. சரி, உங்க கேள்வி. Duet for Gemini 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுத்துருப்பேன். அதுல இருந்து நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான விடுகதை வரிகள் இதோ. அவளை போல் யாரும் இல்ல, எங்கு பார்த்தாலும் கிடைக்கவில்லை, அவள் மொழி அழகு வேறெங்கும் இல்ல, எங்கேயும் இதுவரை கேட்டதும் இல்ல, 1000 ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது, அவளை போல ஒருத்தி உலகில் ஏது. பாடல் வரிகள் மற்றும் படத்தோடைய பேருக்கும் இதுல க்ளூ இருக்கு. ஓ சாரி, பாஸ். பாஸ். ஓகே. வனிதா மணி, உங்களுக்கு தெரியுமா? அவளை போல யாரும் இல்லை, எங்கு பார்த்தாலும் கிடைக்கும் இல்ல. ஓகே, ஐ அம் பாசிங் இட். முரளி சார், உங்களுக்கு தெரியுமா? பார்த்தாலும் பார்த்தேன் நான் உன்னை போல பார்க்கல. 1000 ரூபாய்னு டக்குனு ஞாபகம். அதான் படத்தோடைய பேர். 1000 ரூபாய் படத்துல வந்த பாடல். பார்த்தாலும் பார்த்தேன் நான் உன்னை போல பார்க்கல, கேட்டாலும் கேட்டேன் உன் பேச்ச போல கேட்கல. இதுல வந்து ஜெமினி அவர்கள் நல்ல சாதாரண தமிழ்லயும், சாவித்ரி பாடுவாங்க. அவங்க வந்து கொஞ்சம் சென்னை தமிழ்லயும் பாடியிருப்பாங்க. இந்த படம் பூராவே வழக்கு அப்படிதான் இருக்கும்.
ஸோ 1000 ரூபாய் 1964ல வந்த படம் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில பிபி ஸ்ரீனிவாசும் சுசீலாமாவும் பாடியது மருதகாசி அவர்களுடைய வரிகள். ஸோ அவருடைய பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டீல் பண்ணிட்டீங்க. ஓகே அண்ட் அடுத்த கேள்வி இஸ் ஃபார் வனிதா மணி. என் பேர் வனிதாமணி. நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்துல இருக்கேன். நான் எல்ஐசி ஏஜென்ட்டா ஒர்க் பண்றேன். மியூசிக் மேல எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு உண்டு, ரொம்பவே. தேங்க்யூ. அண்ட் நீங்க ரொம்ப நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியரிங் யூ கிராக் தீஸ் சாங்ஸ். உங்க முதல் கேள்வியை நீங்க எடுக்கலாம். Do it for Gemini 100. Do it for Gemini 100 is a picture puzzle. ஸோ பாடல் வரிகளுக்கான கார்ட்டூன் க்ளூ உங்களுக்கு. கண் மை விழி. அது என்ன இன்னொன்னு விழிக்கு நடுவுல என்ன இருக்கு? மையேந்தும் விழியாட மலரேந்தும் குழலாட கையேந்தும் வளையாட நான் வாழினேன். சூப்பர். எஸ் எஸ் அழகா சால்வ் பண்ணிட்டீங்க. அதுதான் அந்த பாடல் மையேந்தும் விழியாட பூஜைக்கு வந்த மலர் அப்படிங்கிற படத்துல வந்தது. 1965 வந்த படம். மெல்லிசை மன்னர்கள் இசையில ஸ்ரீனிவாஸ் அவர்களும் சுசீலாமாவும் பாடியது. வாலி அவர்களுடைய வரிகள். 100 பாயிண்ட்ஸ். என்ன பாட்டு பாட குவிஸ் நிகழ்ச்சி ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. முதல் முறையா சென்னையில ஒரு லைவ் ஈவெண்ட் நடத்த பிளான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சென்னையில இருந்தா நேர்ல வந்து இதுல கலந்து கொள்ளலாம். இது எங்க நடக்குது, எத்தனை மணிக்கு நடக்குது, என்னைக்கு நடக்குது, அண்ட் இதுல நீங்க கலந்துக்க எங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் போன்ற டீடைல்ஸ் நான் கூடிய விரைவில் கொடுக்குறேன். வாட்ச் அவுட் ஃபார் இட். ஓகே, இரண்டாவது ரவுண்ட்ல முதல் கேள்வி முரளி சார், உங்க கேள்வி எடுக்கலாம். Solos for Muthuraman 200. இட்ஸ் a picture puzzle also. ஸோ உங்களுக்கும் கார்ட்டூன் க்ளூ தான். கவனமா பார்த்துட்டு பாட்டை கிராக் பண்ணுங்க. ஹியர் இஸ் யுவர் க்ளூ. சைலன்ஸ் வந்து அமைதி, இது நிசப்தம், அமைதி. அந்த வார்த்தை, அந்த வேர்டை தவிர எல்லாத்தையும் சொல்றீங்க. நேரமாயிட்டு இருக்கு உங்களுக்கு. இல்ல உங்களுக்கு டைம் ஆயிடுத்து. I'm going to have to pass it. ஸ்ரீதர் சார் உங்களுக்கு தெரியுமா? மௌனம் மௌனம் விழியா. அதுக்கு மேல வரல, சாரி. இல்ல, ஓகே, பாசிங் இட். வனிதா மணி உங்களுக்கு தெரியுமா? தெரியும். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும், நாணமே ஜாடையால் ஒரு வார்த்தை பேச வேண்டும். பியூட்டிஃபுல் சாங். மௌனமே பார்வையால் ஒரு பாட்டு பாட வேண்டும். கொடிமலர் படத்துல வந்து 1966ல வந்த படம். மெல்லிசை மன்னர் அவர்கள் இசையில பிபி ஸ்ரீனிவாசோடைய தனிப்பாடல் தான் இது. கண்ணதாசன் அவருடைய பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் தான் இதுலயும். வனிதா மணி நீங்க வந்து அவருடைய பாயிண்ட் ஸ்டீல் பண்ணி 200 பாயிண்ட் எடுத்துட்டீங்க. அண்ட் ஸ்ரீதரனுக்கு போனோம். சோலோ ஃபார் ஜெமினி 200. ஓகே, இது வந்து ஒரு பிக்சர் பசில். உங்களுக்கும் பிக்சர் பசில் தான். ஸோ நீங்க உங்க கார்ட்டூன் க்ளூ எப்படி சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கான க்ளூ இதோ. முதல்ல இருக்கிற வார்த்தையை நீங்க கிராக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததெல்லாம் வந்துடும். என்ன இல்ல, முகத்துக்குள்ள ஒரு கொஸ்டின் மார்க் போட்டா என்ன வரும்? அந்த அந்த வாட் இஸ் தட் கொஸ்டின்? என்ன இல்ல அது கண் பாடம் இல்ல, அது வருது. இல்ல, முகம் தெரியல. அப்போ அதை என்ன சொல்லுவீங்க நீங்க? சாரி, பாஸ். பாஸ். ஓகே. வனிதா மணி உங்களுக்கு தெரியுமா? அது அழுகை. இது ஆமா ஆமா. மூணாவது என்னன்னு தெரியலையே. சரி, ஓகே, ஐ அம் பாசிங். இல்ல, முரளி சார் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே கேள்வி, ஒரே கேள்வி. அதுக்கும் இதுக்கும் என்ன இல்ல, சம்பந்தம் இல்ல. நானே ஆன்சர் கொடுத்துறேன். ஸ்ரீதரன் சார், முகம் தெரியலன்னா நீங்க என்ன கேட்பீங்க? யாருன்னு கேட்க மாட்டீங்களா? யார் யார் இல்ல. யார் சிரித்தால் என்ன, யார் அழுதால் என்ன. தெரியுமா இப்போ? எஸ், அதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பட் அந்த க்ளூல இருந்து அதை கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்ச். இதே தில்லி படத்துல வந்து பாடல் இது 1963ல மெல்லிசை மன்னர்கள் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் குரல்ல வாலியோடைய வரிகள். யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல.
அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் வனிதா மணி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சோலோ ஃபார் ஜெமினி 100. சோலோ ஃபார் ஜெமினி 100. ஓகே, முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரியில அந்த பாட்டுலேருந்து நான் ஒரு சில வரிகளை கொடுக்குறேன். நீங்க முதல் வரி என்னன்னு கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான வரிகள் இதோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண்ணல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. என்ன பாடு? இளமை கொலுவிருக்கும் இயற்கை சுவை இருக்கும் இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே, பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. டக்குன்னு சொல்லிட்டீங்களே, நல்லா அவ்வளவு பிடிச்ச பாட்டா இது? ரொம்ப பிடிக்கும். கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண்ணல்லவோ, பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. அந்த இடத்துல அழகா முடிச்சிருப்பாரு அவரு. இளமை கொலுவிருக்கும் ஃப்ரம் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார் படம், 1965 வந்த படம். மெல்லிசை மன்னர்கள் இசையில பிபி ஸ்ரீனிவாசோடைய தனிப்பாடல், கண்ணதாசன் அவருடைய வரிகள் தான் இதுவும். வனிதா மணி, உங்களுக்கு 100 more points. சூப்பர், அழகாவும் பாடினீங்க. தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் முரளி சார். சோலோ ஃபார் முத்துராமன் 100. முத்துராமன் சோலோ 100 இஸ் a meme. ஸோ உங்களுக்கு வந்து வடிவேல் வந்து க்ளூ கொடுக்க போறாரு. அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். இது ரொம்பவே ஒரு பாப்புலரான சாங். ஸோ கண்டுபிடிக்கிறீங்களா பார்க்கலாம். நாம வேண்டியது நிறைவேறலன்னா அது கடவுளோட சித்தம்னு இருக்கணுமா? நாம மனசுல கோவில் கட்டி வேண்டினதெல்லாம் நடக்கலைன்னா அதை மறந்துட்டு இருக்கணுமா? நம்மளை வச்சு காமெடி கீமெடி செய்யறாங்களோ. இது என்ன பாடல்? அந்த பாடல் வரிகளை அவர் வந்து ஒரு நக்கல் பண்ற மாதிரியான க்ளூ இது. படத்தோட பேருக்கும் இதுல ஒரு க்ளூ இருக்கு. முத்துராமன ரொம்ப ஃபேமஸ் பாட்டு இது. அதான் இந்த க்ளூல இருந்து இதான் இருக்கு. இல்ல, உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இல்ல கிவ் அப். பாசிங் இட். ஸ்ரீதர் சார், உங்களுக்கு தெரியுமா? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எஸ் எஸ், சூப்பர் சூப்பர், அதுதான் சரியான பாடல். ரொம்ப ஒரு அழகான பாடல். முத்துராமனுக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் தேடி கொடுத்த படம் இது, நெஞ்சில் ஒரு ஆலயம். அதனாலதான் மனசுல கோவில் கட்டின்னு நான் எழுதியிருந்தேன், நெஞ்சில் ஒரு ஆலயம் படம்ங்கிறதுக்காக. 1962 வந்த படம். விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்கள் இசையில, கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். ரொம்ப அழகாவும் பாடினீங்க சார். குரல் பியூட்டிஃபுல்லா இருக்கு உங்களுக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாடி இருக்கீங்க, உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க. அடுத்த கேள்வி இது உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க எடுக்கலாம். சோலோ ஃபார் முத்துராமன் 300. மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. எக்ஸலென்ட். ஓகே, ஸோ மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வியில் இந்த பாடல் என்னன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. முதல் க்ளூலேயே நீங்கள் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். செகண்ட் க்ளூக்கு அப்புறம் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். தேர்ட் க்ளூக்கு அப்புறம் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைனா நான் பாஸ் பண்ணிடுவேன். முதல் க்ளூ இஸ் ஆடியோ க்ளூ. ஸோ அந்த பாட்டிலேருந்து ஒரு சின்ன பிட்டு நான் பிஜிஎம் ப்ளே பண்ணுறேன். அதை கேட்டுட்டு உங்களுக்கு பாட்டு தெரியுதான்னு சொல்லுங்க. உங்களுக்கான பிஜிஎம் இது. தெரிஞ்சுதா அது என்ன பாடல்னு? அது வச்சு செகண்ட் க்ளூ கொடுத்துடலாமா? ஓகே, செகண்ட் க்ளூ இந்த படத்துல பாட்டோடைய ஒரு ஸ்கிரீன்ஷாட். இதுல வந்து பாடுறது முத்துராமன், கூட ஆடுறது வந்து ஜோதி லட்சுமி. இதை வச்சு இந்த பாட்டு என்னன்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லுங்க. படத்தை பாத்தீங்களா? சாரி, வரல. நேத்தான் படத்தை பார்த்தேன் ஆக்சுவலா பாட்டு. ஓகே, சரி. மூணாவது க்ளூ கொடுக்குறேன், வரிகள். சோ அதுல இருந்து பாட்டு சொல்றவர் தான் பார்க்கலாம். நின்றால் கோயில் சிலை அழகு, நிமிர்ந்தால் ஆயிரம், நடந்தால் ஆயிரம் கலை, நத்தின் இடை அழகு, நடகாரம். சாரி சாரி, வரல. வரலனா வரலதான் இல்லையா? சரி, ஓகே. வரல வரல. வனிதா மணி, உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இங்க இருக்க வர மாட்டேங்கிறது. இல்ல, உங்களுக்கு நேரம் ஆயிடுத்து. பாசிங் இட் முரளி சார், உங்களுக்கு தெரியுமா? இது ஆக்சுவல் லைன்ஸ் தானே? ஆமா, பாட்டுல வர வரிகள் தான், சரண வரிகள். ஆனா இல்ல, தெரியல. ஓகே சார், நேத்தான் பார்த்தேன். நீங்க அதுக்குள்ள எப்படி மறந்தீங்க? பூவம் பட்டும் படத்துல வந்த பாடல் இது. கண்டு கொண்டால் பெண்களுக்கு ஆசை வரும்,
பெண்களுக்கே ஆசை வந்தால் என் நிலைமை என்ன சொல்வேன். 1968ல வந்தது. ஆர் கோவர்தனம் அவர்களுடைய மியூசிக் ரொம்ப அழகான பாடல் குடுத்திருக்காரு அவரு. இந்த பூவும் பொட்டும் படத்திலேயே சில ரொம்ப பியூட்டிஃபுல் சாங்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு தான் இது. பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்குள்ள கண்ணதாசன் அவருடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. எல்லாருக்கும் நெஞ்சில வந்து பாட்டு வாயில வராத போயிடுத்து. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் வனிதா மணி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். Duet for Gemini 300. ஜெமினி டுவேட்ஸ் 300 இஸ் சக்கலக்கல் பாட்டு. உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து வருது. 2 சொன்னதா உங்களுக்கு பாயிண்ட்ஸ். உங்களுக்கான பாடல்கள் இதோ. மழை வரும் முன் வானை மூடும் மேகம் மழலை போல தமிழில் பேசி மயங்க வைத்தாயே. ஓடி வரும் நாடி வரும் உறவு கொண்டு தேடி வரும் உயிர் கலந்து சேர்ந்து விடும் மானும் கண்ணை பறித்து கொள்ளவா ஏன் எடுத்து செல்லவா. தெரியுமா? ஒரு பாட்டு வந்து காற்று வந்தால் தலை சாயும் நாள் அந்த கண்ணை பறித்து கொள்ளவா ஏன் எடுத்து தெரியலையம்மா வரல. ஓகே. இல்ல கிடையாது பாஸ்ல. பட் முரளி சார் உங்களுக்கு தெரியுமா? அது இன்னொரு பாட்டு அவங்க மிஸ் பண்ண பாடல். அது மழலை போல தமிழில் பேசி அதுதான். பேசி ஓடி வரும் அது இல்ல ஓடி வரும் இன்னொரு பாட்டு. அது சொல்லியாச்சு. அது வந்து காற்று வந்தால் தலை சாயும் நானு. இல்ல மழை வருமாம் வானை அந்த ஆமா ஆமா. இல்ல சரி உங்களுக்கு தெரியுமா ஸ்ரீதர் சார்? காற்று வந்தா தலை சாயும் நாள் தானே. அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன? அதாங்க இதுன்னாதீங்க. அது இல்ல இது வேற. இல்ல யாருக்கும் தெரியல. நானே ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். இந்த பாட்டை அவர் ஏற்கனவே அவுட் பண்ணார். ஒரே கேள்வி கேள்வி எந்த நெஞ்சிலே. அதுதான் அந்த இன்னொரு பாடல். மிஸ் பண்ணீங்க. அவர் வேற ஏதோ பசில் கூட அந்த பாட்டை மென்ஷன் பண்ணார். ஆக்சுவலி அந்த பாடலை மணித்திரை படத்துல வந்தது 61ல கேவி மகாதேவன் அவர்கள் இசையில சுசீலாமாவோட இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனுடைய வரிகள். காற்று வந்தால் தலை சாயும் நாணல் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. காத்திருந்த கண்கள் 1962ல வந்தது. அது மெல்லிசை மன்னர்கள் இசையில இதே காம்பினேஷன் பிபிஎஸ் பி சுஷீலா அண்ட் கண்ணதாசன் தான். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் முரளி சார். இது 4th ரவுண்ட். ஸோ த பாஸ் வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போக இனிமே உங்களோட கேள்வி நீங்க எடுக்கலாம். நான் டுவேட் ஃபார் முத்துராமன் 200. ஓகே. முத்துராமன் டுவேட்ஸ் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரி நான் கொடுத்துருப்பேன். அங்கங்கே சில எழுத்துக்கள் இருக்காது, வல்லின எழுத்துக்கள் இருக்காது. அதை பூர்த்தி பண்ணி நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான முதல் வார்த்தையை நீங்க சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் எல்லாமே என்னமோ மலை. என்ன மலை? புதிகை மலை உச்சியிலே புறப்படும் தென்றல். தென்றல் அதெல்லாம் அதேதான். ஆடை போர்த்தி வைத்த மேனியிலும் தவழ்ந்திடும் தென்றல். பியூட்டிஃபுல் சாங். திருவிளையாடல் படத்துல. ஆமா. பாண்டிய மன்னனா வருவார் இதுல முத்துராமன். கூட தேவிகா அவங்க 2 பேருக்கும் பாடுற மாதிரியான ஒரு பாடல். கேவி மகாதேவன் அவர்கள் இசையில ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க இந்த பாடல். கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஸ்ரீதரன் சார். சார் டக்குன்னு எடுத்து கட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். டுயட் ஃபார் முத்துராமன் 300. ஓகே. ஸோ வேர்ட் கிளவுட். ஸோ உங்களுக்கு வந்து பாடல் வரிகள் ஜம்பிள்டா திரையில தோன்றும். அதுல நீங்க பாட்டு கண்டுபிடிக்க ஈஸியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்றீங்க பார்க்கலாம். இந்த படத்துல இசை கலைஞராக வருவார் முத்துராமன். உங்களுக்கு ஒரு க்ளூ. சாரி பாஸ். பாஸ். ஓகே. இது வந்து கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ் இந்த ரவுண்ட்ல. ஸோ இட் கோஸ் டு முரளி சார். உங்களுக்கு தெரியுமா? நான் உன்னை சேர்ந்த செல்வம் என்னை ஆளும் தெய்வம் இதில் என்ன செல்ல வேண்டும் நம் இளமை வாழ வேண்டும். கலைக்கோவில் படத்துல பாடல் இது 1964ல எம்.எஸ். விஸ்வநாதன் அவங்களோட சொந்த தயாரிப்புல வந்த படம். வாடவே இல்லை.
பெரிய லாஸ் அவருக்கு. ஆனா அழகான பாடல்கள் இதுல எல்லா பாட்டுமே அத்தனை பியூட்டிஃபுல்லா இருக்கும். மெல்லிசை மன்னர்கள் இசையில ஸ்ரீனிவாஸ், பி.பி. ஸ்ரீனிவாஸ் அண்ட் சுசீலாம்மா பாடியிருந்தாங்க கண்ணதாசன் அவருடைய வரிகள். அவரோட பாடல் நீங்க பண்ணிட்டீங்க. சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் வனிதா மணி. உங்க கேள்வி நீங்க எடுக்கலாம். சோலோ டு அதர் 100. ஓகே, இந்த பாட்டு நீங்க சொல்லியே ஆகணும். இது வந்து பாட்டுக்கு பாட்டு எடுத்து இதுல வந்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் நான் கொடுத்துருக்கேன். சொல்றீங்களா பார்க்கலாம். மனமோகினி இல்லை அவள், அருகில் வாழும் மங்கைதான், ஹம்சத்வனி பாடும் குருவும் மயங்கும் அழகிதான், வாடாத மலரும் அவள் வதனம்தான். இது எந்த பாடல்? மனமோகினி இல்லை அவள், அழகில் வாழும் மங்கைதான், ஹம்சத்வனி பாடும் குருவும் மயங்கும் அழகிதான், வனிதா. உங்களுக்காக தான் இந்த பாட்டே வச்சிருக்கேன் நான் இந்த எபிசோட்ல. வனிதா மணியே இங்கு வாராயழுத கலையே, வந்தர சுந்தரி சிந்தை கவர்ந்திட தந்திடு இன்பம் நீயே, இன்னும் இந்த மௌனமேனோ வனிதா மணியே. அதேதான். நீங்க இந்த கொஸ்டின் எடுத்தோட எனக்கு ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்காக தான் வச்ச கேள்வி இது. கரெக்டா. தேங்க்யூ சோ மச். அடுத்த வீட்டு பெண் படத்துல வந்த பாடல். இதுல முதல்ல ஒரு தொகைரா மாதிரி வரும், வாடாத புஷ்பமே. அதனாலதான் வாடாத மலரும்னு வச்சிருந்த எழுத்து. அருகில் வாழும் பெண் தான் கொடுத்தது வந்து அடுத்த வீட்டு பெண் அப்படிங்கிறதுக்கான குழு. கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆதி நாராயண் ராவ் அவர்கள் இசையில வந்த படம் அடுத்த வீட்டு பெண் 1960ல. பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய பிரேக் அமைஞ்ச படம் இது. நிறைய 3-4 பாட்டு இதுல அவர் பாடியிருந்தாரு. தஞ்சை என் ராமியாதாஸ் அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த பாடல் இது. அதனாலதான் ஹம்சத்வனி பாடும் குருவும் அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் தேர். சூப்பர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் முரளி சார். டுயட் ஃபார் அதர்ஸ் 100. இதுவும் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான விடுகதை வரிகள். அவள் நிறமோ பாலை போல, அவள் விழியோ வேலை போல, அவள் அழகோ துள்ளும் மானை போல, இவ்வளம் கண்டு அவன் வாடுவதேனோ, பாசம் கொண்ட ரோஜாவும் நோய் கொள்வதேனோ. பாடல் வரிகள், படத்தின் பெயர், அந்த பாட்டுல நடிச்ச நடிகையின் பெயர். எல்லாத்துக்கும் இதுல க்ளூ இருக்கு. ரோஜா மலரே ராஜகுமார். இந்த வார்த்தைகளுக்கு சம்பந்தம் இருக்கணும்ல. அவள் நிறமோ பாலை போல, அவள் விழியோ வேலை போல, துள்ளி தெரிந்த பெண். அது ஜெமினியாச்சு. அது ஜெமினியாச்சு. இல்ல தெரியல, பாஸ். ஓகே, இது வந்து பாஸ் கோஸ் டு வனிதா மணி. உங்களுக்கு தெரியுமா? பால் வண்ணம் பருவம் கண்டேன், வேல் வண்ணம் விழிகள் கண்டேன், அந்த பாட்டு தானே? ஏதான். மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன், அதுதான் அது. அவங்க சுசீலாம்மா பாடும்போது கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு வாடுகிறேன். இந்த வரிகள் தான் இதுல விடுகதையா இருந்தது. நோய் கொள்வதே நோ. ரோஜா சரோஜா தேவிக்காக ரோஜான்னு வச்சிருந்தேன். கரெக்டா சொல்லிட்டீங்க. பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு பாடிய வெகு சில பாடல்கள்ல ஒரு 3 பாட்டு தான் பாடிருக்கா. அதுல ஒரு பாடல் இது. பாசம் படத்துல வந்தது 62ல. மெல்லிசை மன்னர்கள் இசையில ஸ்ரீ சுசீலாவோட அவர் இணைந்து பாடிய பாடல், கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ வனிதா 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. ஈஸி பாட்டு, ஐ மீன் சோ பாப்புலர், பட் அந்த க்ளூவை வச்சு அதை கிராக் பண்ணணும். ஸோ அழகா பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஃபார் ஸ்ரீதர் சார். டுயட் ஃபார் முத்துராமன் 100. ஓகே, இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ இதில் அகைன் உங்களுக்கு ஒரு சின்ன பிஜிஎம் கேட்கும், ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதில் நீங்கள் பாட்டு கண்டுக்கணும். இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு பாப்புலர் பாட்டு, ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய பாடல் தான். ஸோ கவனமாக கேட்டுட்டு பாடலை சொல்லுங்கள். உங்களுக்கான பிட் இதோ வருது. பாட்டு வர மாட்டேங்குது, ஹம்மிங் மட்டும் வருது. ஹம்மிங் மட்டும் தான் வருது, பாட்டு வர மாட்டேங்குது.
நீங்க பாயிண்டே எடுக்கல. நான் உங்களுக்கு ஏதாவது க்ளூ குடுக்குறேன் இருங்க. ஓகே. முத்துராமன் வந்து இதுல வந்து பலவித வேடங்கள்ல வருவாரு இந்த பாடல்ல. ராமர் வேஷம், கிருஷ்ணர் வேஷத்துலலாம். இல்லையே, சாரிமா, வரல, சாரி. வரல. ஓகே. பாசிங் இட் முரளி சார் உங்களுக்கு தெரியுமா? அன்புமனம் கனிந்த பின்னே. ஆஹா. இல்ல, இல்ல, இல்ல. வனிதா மணி உங்களுக்கு தெரியுமா? மதுரா நகரில் தமிழ்ச் சங்கம், அதில் மங்கள கீதம் முழங்கும். அந்த பாட்டு தானா? ஏதான் நான் போட்டது வந்து சரணத்துக்கு முன்னாடி வர பிட்டு. ஆமா. பிருந்தாவனம் என்பது தோட்டம். அந்த இடத்துல அது வந்த இது அது. பியூட்டிஃபுல் சாங். பார் மகளே பார் படத்துல முத்துராமனும் விஜயகுமாரியும் பாடியிருப்பாங்க, ஆடியிருப்பாங்க. பிபிஎஸ் அண்ட் சுசீலா அம்மா குரல்ல வந்த பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில 1963ல வந்த படம். கண்ணதாசன் அவருடைய வரிகள். அழகா சொல்லி 100 மோர் பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்டீல் பண்ணிருக்கீங்க. பட் இது உங்களுக்கான நேரடி கேள்வி, நீங்க எடுக்கலாம். Solo to others 300. ஓகே. திஸ் இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வருது. 2 நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ரொம்ப ஈஸியான பாடல்கள் தான் சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான பாடல்கள் இதோ. சேலாட்டம் கண்ணும் நூலாட்டம் இடையும் திண்டாட்டப்படலாமா, ஹோய் குலுங்கும் முந்தானை சிரிக்கும் மத்தானை விரட்டுவதே நடியோ, கட்டான மேனி கலங்கிட குலுங்கிட வேலை செய்யலாமா, திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே, இது நாகரீகமா போற வேகமா சிரிப்பவள் நீதானே. ஒண்ணு நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், இன்னொன்னு வந்து இது நாகரீகமா போற வேகமா, உங்கள் பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா, ஓய், சந்தேகம் தானா. எஸ் பியூட்டிஃபுல். குள்ளலான ஒரு பாடல். ரவிச்சந்திரன் அவர்களுக்காக பாடிய பாடல். அத்தனை அழகா இருக்கும் இந்த பாட்டு. பார்க்கறதுக்கும் ரொம்ப ரம்மியமா இருக்கும். கலர் படம்ங்கிறதுனால. காதலிக்க நேரமில்லை படத்துல வந்தது அது. உங்க பொன்னான கைகள் 1964ல வந்த படம். மெல்லிசை மன்னர்கள் இசையில பிபி ஸ்ரீனிவாஸ் அவர் கண்ணதாசன் வரிகள்ல பாடியிருந்தாரு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். அதுவும் வந்து 2 படமுமே வந்து ஸ்ரீதர் அவர்கள் டைரக்ஷன் வந்த படம் தான். போலீஸ்காரன் மகள் படத்துல வந்தது 1962ல. சேம் காம்பினேஷன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பிபி ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன். 2 பாட்டையும் அழகா வனிதா மணி உங்களுக்கு. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கேவி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. We are coming to the last round. So உங்களுடைய கடைசி கேள்வி நீங்க எடுக்கலாம் முரளி சார். Duet for others 300. Okay, is word cloud. So உங்களுக்கு வந்து ஜம்பிள்டா வரப்போறது வார்த்தைகள். அது நீங்க பாட்டை கோர்த்து சொல்லணும். உங்களுக்கான வார்த்தைகள். பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன். எஸ் எஸ் அதேதான். மணப்பந்தல் படத்துல வந்த பாடல். எஸ் ராஜேந்திரன் அவருக்காக பாடிய பாடல் இது. பார்த்து பார்த்து நின்றதிலே பார்வை இழந்தேன், நீ பாடும் மொழி கேட்டதிலே வார்த்தை இழந்தேன், வார்த்தை இழந்தேன். பியூட்டிஃபுல் சாங். 61ல வந்த படம் மணப்பந்தல். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில பிபிஎஸ் அண்ட் சுசிலாமா பாடியிருந்தாங்க. கண்ணதாசன் அவருடைய வரிகள் தான். அழகான பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. 300 more points for you. Wonderful. And the next question is for Sridhar sir. உங்க கேள்வி எடுக்கலாம். Solo for others 200. ஓகே. இது வந்து ஒரு ட்ரிவியா. சரி, இது நீங்க சால்வ் பண்றீங்களா பார்க்கலாம். இந்த பாடலை பத்தி ஒரு தகவல் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுல இருந்து பாட்டை நீங்க கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் கோன் பி ஹார்ட். அதனால நீங்க எப்படி சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து ஹிந்தில நியூ டெல்லின்னு ஒரு படம் வந்தது. அதை வந்து தமிழ்ல கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பேர்ல எடுத்தாங்க. ஹிந்தியில வந்து கிஷோர் குமார் நடிச்சிருந்தாரு. தமிழ்ல வந்து எஸ் ராஜேந்திரன் நடிச்சிருந்தாரு. ஹிந்தியில அப்கோர்ஸ் கிஷோர் அவரே தான் பாடியிருப்பாரு. நக்ரே வாலி அப்படின்னு ஒரு பாடல். அதை அவர் பாடியிருந்தாரு. அது தமிழ்ல வந்து பிபிஎஸ் பாடியிருந்தாரு அந்த பாடலை. இதுல என்ன சிறப்புனா, இந்த பாட்டுல வந்து யோட்லிங் பண்ணிருப்பாரு. கிஷோர் குமார் நிறைய பாட்டுல பண்ணிருக்காரு. தமிழ்ல அது மாதிரி பண்றதுக்கு ஆளே இல்லைங்கிற போது யோட்லிங் பண்றதுக்கு அப்கோர்ஸ் சந்திரபாபு பண்ணுவார். அவர் தவிர வேற யாருமே பண்ணதில்லை. இந்த பாட்டுல ரொம்ப அழகா யோட்லிங் பண்ணிருப்பாரு பிபிஎஸ். இது எந்த பாடல்? ஸோ படம் பேரை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்.
யோட்லிங் இருக்கு இந்த பாட்டுலங்கிறதும் சொல்லிட்டேன். சாரிம்மா, பாஸ். பாஸ். ஓகே. இது முரளி சார் உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஓகே, ஐம் பாசிங் இட். வனிதா மணி உங்களுக்கு தெரியுமா? தெரியல. ஓகே. இது வந்து பதுமைதானோ பாயும் புள்ளி மானை போல பார்வைப்பட்ட நாளே பாவையே என் ஆவியே ஆவலாலே ஏங்குறேன் மௌனமேனோ பாடி மாடும் பருவலேடி உன் அழகில் என்னாலும் நான் அடிமை. பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படின்னு வரும். இதான் இந்த பாடல். கோடி பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை படத்துல வந்தது. டி சலபதி ராவ் அவர்கள் இந்த படத்துக்கு இசை. இந்த பாட்டு அப்கோர்ஸ் ஹிந்தில இருந்து அப்படியே எடுத்து போட்டிருந்தாங்க. 1959ல வந்த படம். சஞ்சயன் ராமதாஸ் வரிகள். இந்த பாட்டு வந்து நான் தேடி தேடி பார்த்தேன். யூடியூப்ல இதுக்கு வந்து காட்சியே இல்ல. பாட்டு இருக்கே ஒழிய காட்சி இல்ல. இது எங்க இருக்கும்னு தெரியல. இந்த பாட்டு கேட்காதவங்க கேட்டு பாருங்க. அத்தனை ஒரு அழகான பாடல். ரொம்பவே ஒரு பிரில்லியன்ட் சாங். ஆனா இந்த படம் ஓடலையோ என்னமோ தெரியல. இது நிறைய அவ்வளவு பாப்புலர் ஆகல. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. And last question for the day is for Vanitha Mani. Do it for other 200. ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு சின்ன பிட்டு பாட்டு கேட்கும். அதுல நீங்க பாட்டை கண்டுபிடிக்கணும். கவனமா கேளுங்க. கேட்ட மாதிரி இருக்கா? கேட்ட மாதிரியே தான் இருக்கு. நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. அழகிய மீதிலே நகரை நிலை. அது இல்ல. பாசிங் எட் ஸ்ரீதர் சார் உங்களுக்கு தெரியுமா? செந்தூர் முருகன் கோயிலிலே ஓர் செய்தியை நான் கேட்டேன். எஸ் எஸ் எஸ், அழகா எடுத்துட்டீங்க. சோ கடைசியா லாஸ்டா வந்துட்டீங்க. அதான் அந்த பாடல் செந்தூர் முருகன் கோவிலிலே சாந்தி படம் வந்தது 1965ல. மெல்லிசை மன்னர் பி.பி. ஸ்ரீனிவாசன் சுசீலாமாவும் பாடியது கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டு க்ளோஸ் யுவர் அக்கவுண்ட். எக்ஸலென்ட். அண்ட் தட் பிரிங்ஸ் அஸ் டு தி எண்ட். ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் இப்போ. ஸோ வி ஹேவ் முரளி சார் வித் 1300 வித் அவர் டாப் ஸ்கோரர் டுடே. ஸ்ரீதரன் சார் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாரு. பட் ஃபைனலி லாஸ்ட்ல வந்து அழகாக ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து 300 பாயிண்ட்ஸ். அண்ட் வனிதா மணி வித் 1000 பாயிண்ட்ஸ். சூப்பர். எல்லாருமே நல்லா விளையாடுனீங்க. அழகான பாடல்கள் இன்னைக்கு உங்களால பார்க்க முடிஞ்சது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். ஸோ எத்தனை அழகான பாடல்கள், அத்தனை மென்மையான பாடல்கள். இந்த மாதிரிலாம் இனிமே பாட்டு வருமா தெரியல. ட்ரீம் தான் பண்ணணும் நாம. அண்ட் இந்த மாதிரி ஒரு குரலும் இனிமே வருமானு தெரியல. பிபிஎஸ் உடைய குரல் மாய குரல், அவருக்கு மயக்கும் குரல். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல சந்திக்கிறேன். அடுத்த வார டாபிக் வில் பி பல குரல் மன்னன். எல்லா ஜான்ராலையும் பிச்சு உதறக்கூடிய பாடகர் மனோ அவர்களுடைய பாடல் தான் அடுத்த வார நிகழ்ச்சியில் வரப்போகுது. தவறாம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.